அதான் நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் முகத்தை காட்டி உங்க கூட பேசினா கூட எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆகுங்க. நம்ம உள்ள வரும்போது அதே ஆளே ஃபாலோ பண்றாங்க. ஒரு வேகமா போங்க. ஆனால் நான் பார்த்தேன் ஒரு 50 சீட்டர் காடி வந்துச்சு. அது அங்கே நம்ம அங்கடத்துல ரிவர்ஸ் போகும். இதுல மொத்த வீடியோவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவ்ல இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1 வந்து பீமா காட்டின இடம், தோண்டின இடம். அல்ல நான் பார்த்துருக்கேன். அங்கடியில் இங்கே அங்கடி இருக்கல, கடை இருக்கல சார். கடையில் நான் இங்கே உட்காரிட்டு இங்கே பார்த்த மேலே காணுது 3 ஆள் இருக்குதை நான் பார்த்தேன். பாயிண்ட் நம்பர் 1ல 50 சீட்டர் டிக்கி ஓப்பன் பண்ணி அந்த மிருத தேகலாம் கொண்டு போய் அங்கே வச்சிருக்கிறது நான் பார்த்தேன். கை வண்டியில் எடுத்து போய் அந்த ஒரு ஆறையில் மண் சேர்த்து இது அந்த பாடினா போடுதான்னு நான் பார்த்தேன். ஒரு 2-3 சலம் பார்த்துருப்பேன் சார். ஒரு மாதிரி இல்லை, ரொம்ப மாதிரி பார்த்தேன் சார். இந்த நேற்றாவதி ஆற்றை வந்து கிளீன் பண்ண இருந்தது பீமா மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. இருக்கிற சார். பீமா சார்ந்து இன்னும் ஒரு சில பேருமே இந்த மாதிரி புதைக்கிற வேலைகளை தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 3-4 ஆள் இருக்கு சார். 3-4 ஆட்கள் இருக்கு. அந்த 3 நாட்கள் ஆட்கள்ல எத்தனை பேர் அப்ரூவராக மாறி இருக்கிறாங்க, வெளியே வந்திருக்காங்க? இப்போ ஒரு பீமா மாத்திரம் வந்தது. பீமா மட்டும். அந்த மற்ற ஆட்கள் இன்னும் வெளியே வந்தது இல்லை. இப்போ இதை தைரியம் இல்லை சார். நான் என்ன சொல்லிட்டேன். ஒரு 10 ஆள் வருவார். அந்த ತುಂಬ நிறைய நான் பார்த்தேன். வேற யாரும் ஆளுಗೆ அந்த டார்ச்சர் பண்ணதெல்லாம் ஒரு ரொம்ப சல நான் பார்த்தேன். ரொம்ப நிறைய டைம் பார்த்தேன். அந்த பாயிண்ட் நம்பர் 1 நிறைய டைம் பார்த்தேன். நான் அங்கடியில் நான் உட்கார இருக்கல. நாட்டையே உலுக்கிய அனைவரையும் கொதித்தல செய்த ஒரு சம்பவம் இந்த தர்மஸ்தலா இஷ்யூ. இதை பத்தி நிறைய காணொலிகள் நியூஸை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இது ஒரு மதம் சார்ந்த ஒரு வீடியோ கிடையாதுங்க. அதாவது ஒரு 400க்கும் மேற்பட்ட பெண்கள், பெண் குழந்தைகள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்க. இது இன்னைக்கு நேத்துன்னு இல்லை, 1987 இருந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதற்கான பதில் விடை மட்டும் கிடைக்கல. இந்த தர்மஸ்தலால என்னதான் மர்மம் இருக்குது, இங்க என்னதான் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய எடிசன் விளாக்ஸ் டீம் கடந்த ஒரு 6 நாட்களாக ரகசியமா ஒரு கலாய்வு மேற்கொண்டோம். இந்த கலாய்வுல பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் ஆதாரப்பூர்வமா நமக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க. நாங்க இந்த தர்மஸ்தலால இருக்கும்போது நாங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சோம், அங்க என்ன பார்த்தோம் அப்படிங்கறத இந்த ஒரு காணொலியில பார்க்க போறீங்க. எதுக்காக மீடியாவை பாதிக்கப்பட்ட நபர்களை நெருங்க விட மாட்டேங்கிறாங்க, சாட்சியங்களை தடுக்கிறாங்க அப்படிங்கறத இந்த காணொலியில நீங்க பாத்தீங்கன்னா புரியும். நாங்க தர்மஸ்தலாக்கு போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு யூடியூபர், அவரோட கேமராமேன், ஒரு பத்திரிகையாளர் அவங்களோட வாகனத்தை மிக கொடூரமான முறையில் கொலைவெறி தாக்குதல் நிகழ்த்தி இருந்தாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தர்மஸ்தலாவை சேர்ந்த டி கேங் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க தான் இந்த தர்மஸ்தலாவுடைய அடியாட்கள், குண்டர்கள்னு சொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில தான் இந்த தர்மஸ்தலால கால் எடுத்து வைக்கிறோம். அங்க போனதுமே ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஒரு பதட்டமான பரபரப்பான சூழ்நிலையை எங்களால பார்க்க முடிஞ்சது. அடுத்ததா ஒரு விஷயம், அங்க அந்த பகுதி முழுக்க இந்த தர்மஸ்தலாவை சேர்ந்த ஆட்கள் இருக்கிறத எங்களால பார்க்க முடிஞ்சது. அதனால எங்களால ஒரு சின்ன ஆட்டோ டிரைவர், ஒரு கடை, ஹோட்டல்ல கூட இந்த தர்மஸ்தலாவை பத்தி, அதை பத்தியான தகவல்களையோ அதை சார்ந்த பிரச்சனைகளை பத்தி கேட்க கூட முடியல. அங்க உள்ள மக்கள்ல பாதி பேர் இந்த தர்மஸ்தலாங்கிற பேச்சை எடுத்தாலே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிஞ்சது. பாதி பேர் அந்த தர்மஸ்தலாவோட பேச்சை எடுத்தாலே நம்மளை நோட் பண்ற விஷயங்களை வந்து பார்க்க முடிஞ்சது. ஏன்னா தர்மஸ்தலாவை சேர்ந்த ஆட்களும் அந்த இடத்துல நிறைஞ்சிருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ல கூட தர்மஸ்தலாவுடைய புகைப்படங்கள், தர்மஸ்தலாவை பற்றியான வாசகங்களை பார்க்க முடிஞ்சது. ஸோ தர்மஸ்தலாவுக்கும் இங்க உள்ள ஹோட்டல், இங்க உள்ள பணியாளர்கள், ஆட்கள், ஆட்டோ டிரைவர்கள் முதற்கொண்டு நேரடி தொடர்பு இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ முதல் நாள் வந்து தர்மஸ்தலாவுக்கு அருகில் உள்ள நேற்றாவதி ஆறு, அந்த கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருமே அந்த நேற்றாவதி ஆறுல தான் வந்து குளிச்சுட்டு போவாங்க. அதாவது இப்போ அப்ரூவராக மாறி இருக்கக்கூடிய பீமா, அதாவது அந்த பீமா வந்து அந்த நேற்றாவதி ஆறை, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நேற்றாவதி ஆறில் தான் வந்து அந்த பீமாங்கிறவர் வந்து தூய்மை பணியாளராக பணியாற்றி இருக்கிறாரு. அங்கே உள்ள பூக்கள், குப்பைகளை வந்து சுத்தம் செய்யறதுக்காக. ஸோ அவர் தான் வந்து இப்போ அப்ரூவராக இருக்கிறாரு. என்னன்னா, நான் 400 சடலங்களை வந்து பிதைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து இந்த நேற்றாவதி ஆறு தான். ஒரு சில சடலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேற்றாவதி ஆற்று கரையோரமே வந்து மிதந்து வந்திருக்குது. ஆனால் இன்ன வரைக்கும் வந்து அந்த சடலங்களை பற்றி எந்த ஒரு வழக்குமே அங்கே பதிவாகலை. இந்த நேற்றாவதி ஆற்றுல கிடைச்ச சடலத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயத்தை அடுத்த காணொலியில ஆதாரப்பூர்வமா நீங்க வந்து பார்க்க போறீங்க. இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப குறைஞ்ச மக்கள் கூட்டத்தை எங்களால பார்க்க முடிஞ்சது. அடுத்ததா நாங்க உன்னிப்பா கவனிச்ச ஒரு சில விஷயங்கள், இன்னொரு விஷயத்தை வந்து நோட் பண்ணோம். இந்த தர்மஸ்தலாவை சுத்தி அந்த பகுதிகளில் வந்து ஆங்காங்கே 2 நபர்கள், ஒரு நபர்கள் வந்து இங்க வரக்கூடிய நபர்களை நோட்டம் விடுறத பார்த்தோம். அதாவது இவர்களுக்கு எதிராக ஏதாவது விஷயங்கள் நடக்குதா, ஏதாவது பிரச்சனைகள் நடக்குதா, நிகழ்வுகள் நடக்குதாங்கிறத நோட்டை விடுறதுக்காக பார்த்துட்டு இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். அடுத்தது இந்த தர்மஸ்தலா வழக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக வெடிக்க முக்கியமான காரணமாக இருந்தது இந்த சௌஜான்யா வழக்கு. ஏன்னா மிக கொடூரமான ஒரு கொலை அது. அந்த சௌஜான்யா வழக்கில் தான் அந்த ஒட்டுமொத்த மக்களுக்குமே வந்து ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ப்ரோட்டஸ்ட் ஆகி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாச்சு. இப்பவுமே இந்த சௌஜான்யா வழக்கு மூலமாக தான் இந்த தர்மஸ்தலாங்கிற ஒரு வழக்கே ஒரு மிகப்பெரிய பூகம்பமாக இருக்கு.
இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த பிரச்சனை வந்து இந்த அளவுக்கு ஒரு பூகம்பமாக வெடிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததே வந்து எந்த ஒரு ப்ரெஸ்ஸோ நியூஸோ கிடையாது. ஏன்னா அங்கே உள்ள ஊடகங்களை கூட அந்த அளவுக்கு ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணமே கர்நாடகாவை சேர்ந்த சமீர் எம்டி அப்படிங்கக்கூடிய ஒரு யூடியூபர் வெளியிட்ட வீடியோனால தான் இந்த விஷயம் வந்து இவ்வளோ பெரிய பூகம்பமாக வெடிக்க முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. முக்கியமான இந்த தர்மஸ்தலா வழக்கில் இந்த சௌஜன்யாவோட ஃபேமிலியை சந்திக்கிறதுக்காக நாங்கள் கிளம்புனோம். இந்த தர்மஸ்தலா கோவிலேருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து அந்த சௌஜன்யாவோடைய போர்டை வச்சு அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய வழியை வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா இத்தனை வருடங்களாக இந்த வழக்குக்காக பல போராட்டங்களை பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க அந்த ஃபேமிலி. ஸோ அதுக்காக நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க யாராவது வருவாங்களா, அப்படி வரவங்க வந்து வீடு தெரியலன்னு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ரோட்டு ஓரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃபோட்டோ போட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டு அவங்க வீட்டுக்கு போகிற வழி இருக்கும். நான் ஏன் இந்த இடத்த அழுத்தம் திருத்தமாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நாங்கள் அந்த கோவிலேருந்து கிளம்பும் போதே ஒரு 2 வண்டியில் எங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எங்களை பின்தொடரில் எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. முக்கியமாக நான் சொல்கிறது ஏன் இந்த இடத்த அப்படின்னா, நாங்கள் வரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அதே இடத்துல கர்நாடகாவை சேர்ந்த ஒரு யூடியூபர் பத்திரிகையாளர்களை சேர்ந்த ஒரு 2 பேர் தான் அவங்களோட வாகனங்களை அவங்கள மிக கொடூரமான முறையில் கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதை பார்த்துருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அவங்கள தேடி நாங்கள் போக ஆரம்பித்தோம். ஸோ முதல்ல நாங்கள் உள்ளே போன கொஞ்சம் தூரத்திலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் பக்கத்தில் எந்த ஒரு வீடுமே கிடையாதுங்க. அங்கே வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தொலைவு, ஆங்காங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் தோட்டம். ஒரு கொஞ்சம் தூரம் தான் வந்து சாலை போகும், ஒரு தார் சாலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒத்தையடி பாதை, ஒரு மண் சாலை. கொஞ்சம் தூரம் வரைக்கும் தாங்க அந்த தார் சாலை. அந்த தார் சாலைக்கு அப்புறம் அடுத்த போர்டு சௌஜன்யாவோட வீட்டுக்கு போகக்கூடிய வழி நமக்கு அம்புகுறி போட்டு காட்டியிருக்கும். அந்த தடம் பார்த்திங்கன்னா ஒரு ஒத்தையடி மண் தடம். நீங்கள் வந்து ஒரு பைக்கில் கூட வேகமாக வர முடியாது. ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்டா காது கேட்குற அளவுக்கு கூட பக்கத்தில் வீடு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு தள்ளி இருக்கும். ஃபுல்லாக ரப்பர் தோட்டம், ஒரு இருள் சூழ்ந்த ஒரு பாதை. உங்களை அந்த இடத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் கேட்க ஆள் இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரியான ஒரு பாதையில் போகிறோம். ஸோ அப்போ வந்து ஒன்று நோட் பண்ணுறோம், எங்களை ரோட்டை கிராஸ் பண்ணி போனேன், அதாவது எங்களை பின்தொடராமல் ரோட்டில் வந்து கிராஸ் பண்ணி போனோம் அதே வாகனம் அங்கே உள்ளே போகும்போது இந்த தார் சாலையில் கிராஸ் பண்ணி போகிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ அப்போ எங்களுக்கு வந்து பதட்டம் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய பூமி, பல சம்பவங்கள் இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல்களுக்கு உள்ளாகக்கூடிய இந்த இடத்துல நாங்கள் இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையை தான் நாங்கள் போகிறோம். சௌஜன்யா அந்த பொண்ணோட ஃபேமிலி சந்திக்கிறதுக்காக அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். முதல்ல அவங்க அம்மா அப்போ எங்களை பார்க்கும்போது ரொம்ப பயந்துட்டாங்க, வேறு யாருக்கும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு 2-3 பேர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களோட மனநிலை அப்படி தான் இருந்திருக்கும். அப்புறம் பொறுமையாக நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற தெளிவாக விளக்குனது பிறகு சொன்ன பிறகு அவங்க நார்மலாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நம்மளோட ஜஸ்டிஸ்க்காக ஏதோ தமிழ்நாட்டிலேருந்து நம்மளை பற்றி ஒரு விஷயங்களை சேகரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தோம். இந்த சௌஜன்யா வழக்கில் அவங்க பொண்ணுக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்தது, எத்தனாம் தேதி நடந்தது, அதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்தது, அதற்கு அடுத்த நாள் என்ன நடந்தது, இதற்கு நடுவே வந்து அங்கே என்னென்ன நாடகங்கள் நிகழ்ந்தது, இதற்கு பின்னால் யார் யார் இருக்கிறாங்க, என்னென்ன கொடுமைகள் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஆவணப்படுத்தி இருக்கிறோம். இதை நீங்கள் அடுத்தடுத்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. அடுத்ததான் நாங்கள் போக நினச்சது இந்த தர்மஸ்தலா வழக்கில் ஒரு முக்கியமான ஒரு சாட்சி, ஒரு முக்கியமான ஆதாரம், ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு நபரை மீட் பண்ண நினச்சோம். அங்கே எங்களுக்கு இருந்த சோர்ஸை வச்சு நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் எங்களுக்கு மீட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையவே இல்லை. இன்னொன்று, அந்த பகுதி முழுக்க வந்து ஒரு கடினமான ஒரு மழை, ஒரு புயல்னு கூட சொல்லலாம். ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லாத அளவுக்கு மழை கொட்டிட்டு இருக்குது. அவரை சந்திக்கிறதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய எங்களோட சோர்ஸ் மூலமாக ஒரு கடின முயற்சி எடுத்து அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் நாங்கள் ஏற்படுத்த முடிஞ்சுது. அடுத்த சாட்சியும் அடுத்த ஆதாரத்தை நோக்கி நாங்கள் போக ஆரம்பித்தோம் ஒரு காட்டுக்குள்ளே. இந்த தர்மஸ்தலா சௌஜன்யா வழக்கில் மிக முக்கியமான ஒரு ஆதாரம், சாட்சியை வந்து நம்ம வீடியோ மூலம் வெளிக்கொண்டு வர போகிறோம். இந்த சாட்சியை வந்து மறைக்கிறதுக்காக இங்கே வந்து பல குழுக்களாக சேர்ந்து இதை தடுக்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த இடத்த விட்டு வெளியே போனால் கூட ஒரு 5-6 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்களோட ஆதாரத்தை, எங்ககிட்ட இருக்கக்கூடிய வீடியோ ஃபுட்டேஜை வந்து அழிக்கிறதுக்காக. இவ்வளோ ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த தர்மஸ்தலாவை பற்றி யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்க சோஷியல் மீடியாவில் ஆகட்டும், நியூஸ்லேயே ஆகட்டும், சேனல் ஆகட்டும், இதை பற்றி இந்த டாப்பிக்கை பற்றி பேசினவங்க எல்லாத்தையுமே வந்து வாய் பேசாமல் செஞ்ச பூட்டு தான் வந்து இந்த கேக் ஆர்டர். இதில் யாரெல்லாம் அந்த வீடியோ பேசியிருக்காங்களோ அவங்களுடைய ஃபைல் டீட்டெயில் தான் இது. இதை வந்து இவங்களுக்கு கோர்ட் வந்து கொடுத்து இதை பற்றி யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ்ஐடி வந்து இதுக்குள்ளே வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி மக்கள் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சாலுமே போலீஸ்கிட்ட பேசுறதுக்கு பயம். ஏன்னா போலீஸே வந்து பார்த்தீங்கன்னா ಇದಕ್ಕೆ ಒಂದು ಉಡಂದಿயாக இருந்ததுனால இதை பற்றி ಯಾರಿಗೂ பேசுறதுக்கு அந்த அளவுக்கு ಧೈರ್ಯ ಇಲ್ಲ. ನಾವು ಸ್ಕೂಲಿಗೆ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ನಮಗೆ ನೇತ್ರಾವತಿಯಲ್ಲಿ ಅಂಗಡಿ ಅಂದ್ರೆ ಸುಮಾರು 40-45 ವರ್ಷದಿಂದ ನಮಗೆ ನೇತ್ರಾವತಿಯಲ್ಲಿ ಅಂಗಡಿ ಇತ್ತು. தர்மஸ்தலத்துல அங்க குளிக்கிற இடம் இருக்கு. அந்த குளிக்கிற இடத்துல பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல ஒட்டு 3 கடை, ஒரு ஹோட்டல் இருக்கு. அதுல ஒரு கடை இவங்க தான் இருந்துச்சு அப்ப அந்த குளிக்கிற இடத்துல.
அந்த ಕಡೆಯಲ್ಲಿ ವ್ಯಾಪಾರ செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ಅಲ್ಲಿ ಹೆಣಗಳನ್ನು ಹೂತಾಕುವಂಥದ್ದನ್ನು ತುಂಬ ಸತಿ ನೋಡಿದ್ದೇನೆ. ಈಗ ಅಲ್ಲಿ ಭೀಮಾ ಅನ್ನುವ ವ್ಯಕ್ತಿ ಪಾಯಿಂಟ್ ನಂಬರ್ 1 ಮತ್ತು ಪಾಯಿಂಟ್ ನಂಬರ್ 13 ಆ 2 ಪಾಯಿಂಟ್ ನಂಬರ್ 1 ನಮ್ಮ ಅಂಗಡಿಯ ಎದುರು ಭಾಗದಲ್ಲಿ ಬರುತ್ತೆ சார். பாயிண்ட் நம்பர் 1 இருக்கு, இவங்க கடையோட எதிரில் இருக்கிறது தான் பாயிண்ட் நம்பர் 1. இப்போ பீமா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்ல தான் இவங்க கடை இருந்திருக்கு ஃபர்ஸ்ட். நாங்களுக்கு அங்கே கடை இருக்கல சார், ಆ ಕಡೆயில் அந்த ஆப்போசிட்டில் ஒரு 60 ஃபீட்டில் கேப்பில் நான் ஒரு 6-7 அது எத்தனை இப்போ கொஞ்சம் கணக்கில்ல. ஆனால் நான் பார்த்தேன் ஒரு 50 சீட்டர் காடி வந்துச்சு. அது அங்கே நம்ம அங்கடித்துல ரிவர்ஸ் போகும். பாயிண்ட் நம்பர் 1 அதாவது பாயிண்ட் நம்பர் 1 வந்து பீமா காட்டின இடம், தோண்டின இடம். அதுக்கு ஆப்போசிட்ல உங்க கடை இருக்கு கரெக்டா? அந்த கடை, அந்த கடைக்கிட்ட தான் வந்து அந்த ஆம்பசிடர் கார் வந்து வரத பார்த்துருக்கீங்க. பார்த்து ரொம்ப ஒரு அல்ல ரொம்ப சல்ல நான் பார்த்தேன். ரொம்ப நிறைய டைம் பார்த்தேன். அந்த பாயிண்ட் நம்பர் 1 நிறைய டைம் பார்த்தேன். நான் ಅಂಗಡಿயில் நான் உட்காருக்கு இருக்கல, ಅಂಗಡಿಗೆ இங்கே உட்காருக்கான எல்லாம் இங்கே பார்த்தானே எல்லாம் அல்ல நான் பார்த்துருக்கேன். ಅಂಗಡಿயில் இங்கே ಅಂಗಡಿ இருக்கல, கடை இருக்கல சார், கடையில் நான் இங்கே உட்காரிட்டு இங்கே பார்த்தமே எல்லாம் காணோது. நிறைய டைம் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். எப்பவாவது வந்து அந்த சடலங்களை வந்து புதைக்கிறத பார்த்துருக்கீங்களா? ಯಾವತ್ತಾದ್ರೂ ಹೆಣಗಳನ್ನ ಊತಾಕೋದನ್ನ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ನೋಡಿದೀರಾ ನೀವು? ಅಲ್ಲ, ಅಂಗಡಿಯಿಂದ ನಾ ಕಡೆಯಲ್ಲಿ ನಾ ಪಾತೆ ಕಡೆಯಿಂದ 60 ஃபீட்ல இங்க கரெக்டா காணும். ஒரு 3 ஆள் இருக்குத நான் பார்த்தேன். பாயிண்ட் நம்பர் 1ல 3 ஆள் அம்பாசிடர் டிக்கி ஓபன் பண்ணி அந்த மிருததேகல கொண்டு போய் அங்கே வச்சிருக்கிறது நான் பார்த்தேன். அந்த சடலங்களை குழி தோன்றது புதைக்கிறது அது தூரத்துல நான் பார்த்தேன் சார். தூரத்துல இருந்து ஒரு 60 அடி தூரத்துல இருந்து பார்த்துருக்கேன். அது ஒரு மாதிரி இல்ல, ரொம்ப மாதிரி பார்த்தேன் சார். ரொம்ப மாதிரி. குறிப்பிட்டு எவ்வளவு நாட்களா எத்தனை முறை இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க? அது எத்தனை மாதிரி இங்கே இப்போ கணக்கு அளவு இல்லை, கணக்கு இல்லை. அதில் ஒரு 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம். இப்போ அது 2003ல் நான் அங்கடியில் எஜுகேஷன் முடிஞ்சிட்டு நான் அந்த கடைக்கு போயிட்டேன். இப்போ 2025 ஆச்சுல்ல சார், அந்த 22 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ உங்கள் கூட இருக்கவங்க வந்து இதை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா? இந்த மாதிரிலாம் புதைக்கிறாங்க ஆட்கள் இருக்காங்க? 2-3 ஆள் எங்கிட்ட அந்த இந்த டெட் பாடியில் அங்கே பண்ணுவாரல்ல, அது அங்கே நேத்ராவதியில் ஒரு இந்த கசா க்ளீன் பண்ணதெல்லாம் அங்கே அவருக்கு வீட்டில் இருக்குது. ஒரு 3-4 குடும்பத்தில் வீட்டில் இருக்குது. அதுக்கு இந்த கொலைகாலில் வந்துச்சு ஒரு ஃபேமிலி, அங்கே ஒரு 3-4 ஃபேமிலி இருக்குது. அதெல்லாம் அங்கே நான் கடையில் முன்னாடியில் அது க்ளீன் பண்ணதா வந்திருப்பார் அவர். ஓகே, அதாவது இந்த நேத்ராவதி ஆற்றை வந்து க்ளீன் பண்ண இருந்தது பீமா மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. இருக்கிற சார். பீமா சார்ந்து இன்னும் ஒரு சில பேருமே இந்த மாதிரி புதைக்கிற வேலைகளை தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 3-4 ஆள் இருக்குது சார். 3-4 ஆட்கள் இருக்கு. இப்போ அந்த 3 நாட்கள் ஆட்களில் எத்தனை பேர் அப்ரூவராக மாறி இருக்கிறாங்க, வெளியே வந்திருக்காங்க? இப்போ ஒரு பீமா மாத்திரம் வந்தது. பீமா மட்டும் தான். அந்த மற்ற ஆட்கள் இன்னும் வெளியே வந்தது இல்லை. இப்போ இதை தைரியம் இல்லை சார். இப்போ நாங்களும் பேசுக்கோ சௌஜன்ய பிரகரண அப்புறமா நான் இப்போ பேசுது, அதை முன்னாடி எங்களும் பேசல. நான் அதை பார்த்தேன்னா யாரை கூட சொன்ன கூடாது. நான் என்ன சொல்லிட்டேன். அவர் 10 ஆள் வருவார் இந்த டிபார்ட்மெண்ட், தர்மஸ்தல டிபார்ட்மெண்ட்டில் ஆள் வந்துச்சு கேட்பாரு. நான் எனக்கு நீங்க எதுக்கு நீங்களே வேலை என்ன, நீ கடையில் இருக்க அது நீ பண்ணுங்க, அதில் பற்றி நீ சொல்லக்கூடாது. அந்த ತುಂಬ நிறைய நான் பார்த்தேன் வேற யார் ஆளுங்க அந்த டார்ச்சர் பண்ணதெல்லாம். தர்மஸ்தலா பற்றி எதாவது பேசினாங்களே அவங்கள தொடர்ந்து பிரச்சனை கொடுக்கறது நிர்வாகத்தை சைடு இருந்து. சரி சார், ஓகே. அதை நான் இப்போ இங்கே பாயிண்ட் நம்பர் 13 இதான் சொன்னல, அது எங்களை கடையில் பேக் சைடு வருது சார். அங்கே நான் எங்கள் கடையில் பேக் சைடில் ஒரு சௌச்சாலயம் டாய்லெட் இருக்கு. நான் டாய்லெட்டில் ஒரு சஞ்சை ஒரு 4-5 மணிக்கு போயிட்டானா அப்போ இப்போ ஒரு ஆள் இந்த கை வண்டி வருவதில்ல, கை வண்டியில் ஒரு பாடி, இந்த பாடியில் கை வண்டியில் எடுத்து போய் அந்த ஒரு ஆறையில் மண் சேர்த்து இது அந்த பாடினா போடுதான்னு நான் பார்த்தேன். ஒரு 2-3 சாலம் பார்த்துருப்பேன் சார். ஓகே, பாயிண்ட் நம்பர் 13ல் சுமார் அந்த பாயிண்ட் நம்பர் 13ல் எவ்வளோ பிணங்களை சடலங்களை வந்து பிடிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க? நான் பார்த்துருக்கிறது ஒரு 2-3 இருக்கு. 2-3. ஆனால் அவரு வந்து சொல்லியிருப்பாரு எங்க நான் நிறைய இங்கே பண்ணிட்டேன் நான் சொன்னேன் இது பின்னாடி. அது ஆனால் அப்பவே சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு. ಅಂದರೆ ಅಂಗಡಿயில் வருவாரಲ್ಲ, ಏನಾರ ಸೋಪು வேணாவா இல்லை வேற ಏನಾದರೂ சொன்னால் வந்து பீமாவா நான் சொன்னவா சொன்னால எங்களை 3-4 பேர் கூட சொன்னார். பீமா மட்டும்தான். நான் பார்த்துறப்ப பீமா மாதிரி இருக்கா
அதான் நிறைய ஆட்கள் அந்த பராமரிப்பு வேலையை பார்த்துட்டு அதே சார். அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி அந்த பாயிண்ட் நம்பர் 13ல நீ அந்த இடத்த நிறைய புதைச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கு சார். சரி சார். ஆனா அந்த டைம்ல நீங்க சொல்ல பயந்துகிட்டு நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி விட்டுட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல அவர்கிட்ட இருந்து பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள். இது வரைக்கும் தமிழில் வந்து இந்த விஷயத்தை யாருமே வந்து வெளியிடலை. கர்நாடகாவை சேர்ந்த பல ஊடகங்களுமே இதில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை மறைச்சிட்டாங்க. அந்த விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம ஆதாரப்பூர்வமாக அவர்கிட்ட இருந்து பல ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கிறோம், பல ஆதாரங்களை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். பயங்கர மழையில் சாப்பிடாமல் பசியில் வந்திருந்தோம். எங்களுக்கு அவங்க சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பிறகு வந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பும் போது தான் அங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத எங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக உணர முடிஞ்சது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சௌஜன்யா வீட்டுக்கு வரும்போது அந்த உள்ள என்ட்ரு ஆகிறதையும் வந்து வாட்ச் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ரொம்ப நேரமாக வெஹிக்கிள் இருக்கிறத பார்த்துட்டாங்க. திரும்ப அவங்க வீட்டில் இருந்து அந்த முக்கியமான ஆதாரத்தை நோக்கி போகிறதையும் வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பும் போது எங்களுக்கு இருந்த ஒரு தாட் என்ன அப்படின்னா, இந்த ஆதாரங்களை வந்து நம்ம அழிய விட்டுறக்கூடாது, இந்த ஆதாரங்களை நம்ம கண்டிப்பாக இதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எங்களோட டிவைஸில் இருக்கக்கூடிய SD கார்டு எல்லாத்தையுமே எடுத்து சேவ் பண்ணிட்டு, ஏன்னா இந்த மாதிரி ஒன்றல்ல பல சம்பவங்கள் நாங்கள் போகிறதுக்கு ஒரு 3 நாட்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி கூட இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதனால் எங்களை அடித்து அந்த டிவைஸை உடச்சி எதை வேணால் எடுத்துகிட்டு போக எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வேணால் அந்த இடத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எங்களோட SD கார்டெல்லாம் எடுத்து சேவ் பண்ணிட்டு சௌஜன்யாவுடைய நினைவிடமாக அந்த இடத்துல அவங்களோட புகைப்படம் சிலைகளை வச்சு வழிபட்டு இருக்காங்க. ஸோ இந்த சௌஜன்யாக்காக இங்கே நடக்கக்கூடிய பல கொடுமைகளுக்கு எதிராக அங்கே ஒரு போராட்ட குழு இருக்குது. அந்த போராட்ட குழு சார்ந்தவர்கள் அப்பப்போ இந்த சௌஜன்யா அவங்க குடும்பத்துக்கு பக்கபலமாகவும் அவங்களுக்கு ஆதரவாகவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்களை வழிபடுறதையும் அவங்க சொன்னாங்க. இங்கே நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு போராட்ட குழு ஒன்று இருக்குது. ஸோ அவங்களையும் தொடர்பு கொண்ட பல தகவல்களை நமக்கு கொடுத்துருந்தாங்க. பிறகு அந்த சௌஜன்யாவோட நினைவிடத்தை பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். பயங்கரமான மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் போனதுமே நாங்கள் முதல்ல பார்த்த அதே ஸ்கூட்டி அதே வாகனம் வந்து எங்களை பின்தொடர்றத பார்த்தோம். முதல் விஷயம், ஒரு வெஹிக்கிள் வர சவுண்டு கேட்டுச்சு. நார்மலாக யாராவது வருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் முதல்ல அங்கே ரோட்டில் பார்த்த அதே வாகனம் வந்து எங்களை பின்தொடர்றதை பார்த்ததும் நாங்கள் பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எங்களால் வேகமாகவும் அந்த இடத்துல போக முடியாது. ஏன்னா மழை அந்தளவுக்கு வேகமாக எங்களுக்கு ஃபோர்ஸ், அந்தளவுக்கு மழை வேறு அடிக்குது. அந்த இடத்துல வந்து சேரும் சகதியாக இருக்குது. அதாவது நார்மல் மண் ரோடாக இருந்தால் கூட நம்மளால் வேகமாக அந்த இடத்துல வெஹிக்கிளில் போக முடியும். அந்த சேரும் சகதியும் இருக்கக்கூடிய அந்த சாலையில் வந்து எங்களால் வேகமாக கூட போக முடியல. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வேகமாக போக முடியுமோ அந்தளவுக்கு வேகமாக போயிட்டு மெயின் ரோட்டை அடைஞ்சிட்டோம். அந்த மெயின் ரோட்லேருந்து இன்னொரு தர்மஸ்தலாவுடைய மெயின் ரோடுக்கு வந்து நாங்கள் போய் ஜாயின் ஆகணும். ஸோ எங்களுக்கு அங்கே ஒரு உதவி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை தான். பயங்கரமாக மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நமக்கு முன்னாடியே அங்கே கண் என்ன இருக்குங்கிறது தெரியாது. ஸோ நாங்கள் இருந்தாலும் அதையும் நாங்கள் பொருட்படுத்தலை. ஹெல்மெட்டை போட்டுட்டு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு அரகுற கண் எவ்வளோ தெரியுமோ அந்தளவுக்கு வேகமாக நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுமே நாங்கள் கண்டினியூ ஆக வேணாம், ஒரு இடத்துல நம்ம ஸ்டேபிளாக நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனதுமே ஒரு கடை இருக்கும். அந்த கடை பகுதியில் போய் நாங்கள் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கொஞ்ச நாள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், நம்ம இதுக்கு மேலே வந்து பைக்கில் நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹோட்டலை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஆகணும், இந்த பகுதியை விட்டு கொஞ்சம் தள்ளி வேறு தூரமாக போகணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அந்த மாதிரி நாங்கள் முடிவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்திலே வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு 3 பேர் எங்கள் இடத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அது எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் சடனாக அந்த ஹோட்டலில் அவங்க ஸ்டே பண்ணவே கிடையாது. ஸோ அப்போ நாங்கள் ஒரு முடிவு பண்ணுறோம், உடனே இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணுறோம். ஏன்னா இங்கே என்ன வேணால் நடக்கலாம், ஏதோ ஒன்று நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, நம்மளை மொத்தத்தில் இதை வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இடத்த விட்டு எவ்வளோ சீக்கிரம் வெக்கேட் பண்ண முடியுமோ அந்த இடத்த வெக்கேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு ஹோட்டலுக்கு அங்கே உள்ள சோர்ஸ் நமக்கு ஒரு நம்பிக்கையாக நமக்கு நீங்கள் ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டலில் வந்து நம்மளை தங்க வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கொடுமைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல ஆதாரங்கள் பல சாட்சியங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இந்த ஒரு காணொலியில் இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, அந்த களத்தில் எந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது, எதுக்காக இந்த ஆதாரங்கள் சாட்சியங்களை அழிக்க நினைக்கிறாங்க, எதற்காக இந்த கொடுமைகளை மறைக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு காணொலி. ஸோ கண்டிப்பாக அடுத்த காணொலியில் இதை பற்றி பல அதிர்ச்சியூட்டும் தகவல்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்டே டியூன்ட்.